1000 முறை உங்க மைண்ட் உங்ககிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கு இந்த பதிவுல நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். எப்படி மைண்ட் மாஸ்டரி வழியா செல்ஃப் மாஸ்டரி? இதுக்கான பதில சமீபத்துல நான் அனுபவிச்ச ஒரு உண்மையான அனுபவத்தின் வழியா நான் உங்களுக்கு பதில் சொல்ல போறேன். என்ன ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய இந்த பகிர்வு வெறும் ரீல் கிடையாது, ரியல்னு சொல்லிட்டு நான் வாழ்ந்து பார்த்த உண்மைகளை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சமீபத்துல எனக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போச்சு. ஒரு கட்டத்துல என்னோட வாழ்க்கை பணி முடிஞ்சிருச்சா, நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டேனா அப்படின்னு என்னையே நான் கேட்குற அளவுக்கு என்னோட சூழ்நிலை இருந்துச்சு. ஆனா நான் அதுல இருந்து மீண்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட மீண்டும் வந்திருக்கேன். என் போராட்டத்துல இருந்து உங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன இந்த கஷ்டமான சூழ்நிலையில இருந்து மீட்டது என்ன தெரியுமா? ஒரு சரியான கேள்வி. ஏன் எனக்கு இது நடந்தது அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா, இந்த சவால் வழியா இறைவன் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டேன். இது எனக்கு ஏன் நடந்துச்சுன்னு நான் கேக்குறது ஒரு செவ்வறு மாதிரி. முட்டிக்கலாம், ஆனா வலி பறக்காது. ஆனா இதுல இருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி ஒரு கதவு மாதிரி. அது திறந்தா வெளிச்சமும் தெரியும், வழியும் தெரியும். ஒரு தலைவன் பத்தி சொல்லும் போது, ஒரு லீடர் பத்தி சொல்லும் போது ஒரு அழகான கோட் பாருங்க. A leader is one who knows the way, shows the way and goes the way. வழியை அறிந்திருப்பவன், நடப்பவன், பிறருக்கு வழியை காட்டுபவன். எக்ஸாக்ட்லி அதுதான் நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தினமும் உங்க என்ன ஒரு டிஃபிகல்ட் சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உங்க மனசு கிட்ட சரியான கேள்வி கேட்கறதுக்கு மட்டும் நீங்க ட்ரைனிங் கொடுங்க. கேள்வி மாறும்போது பார்வை மாறும், பார்வை மாறும்போது வாழ்க்கையுடைய பாதையே மாறும். இதுதான் மைண்ட் மாஸ்டரி வழியா செல்ஃப் மாஸ்டரி. இந்த ரீலை திரும்பியும் கேட்டு பாருங்க, பிகாஸ் இட் இஸ் ரியல்.